ஆயிரபாடி வட்டணத்தில் 1008 தெருவுக்கு 1008 வீடுகள், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கன்னிப்பெண் இல்லாத வீடே கிடையாது. அத்தனை பெண்களுக்கும் செல்ல குழந்தையாக விளந்து வர்றாரு. அப்பா இந்த கோபிகாசரி வீட்டுல சென்று பால் மோர் தயிர் வெண்ணெய் எல்லாம் களவெடுத்து சாப்பிட்டு வருவார் இந்த மாயவன். களவு கொடுத்தவன் சும்மா இருப்பாளா? சும்மா இருப்பாளா? அவன் என்ன சொல்றா? அடியே என்ன உங்க வீட்டுல ஏதாவது களவு போச்சாவ? ஆமா, கொஞ்சம் பால் வாங்கி காய்ச்சி உரியில வச்சிருந்தக்கா. அப்படியா? பால் குடிச்சிட்டு பானையும் உடைச்சு போட்டு போயிட்டானக்கா. பானையே உடைச்சிட்டானா? பழம் பானை, எப்படிப்பட்ட பானை? பழைய பானை. ஆமா, உனக்கு வீட்டுல என்ன களவு இருக்குது? ஒரு பாத்திரம் நிறைய நெய் வச்சிருந்தேன். யாருக்கு? என் புருஷனுக்கு வச்சிருந்தேன்டி. அந்த நெய்யை எந்த கள்ள பையலோ எடுத்துட்டு போயிட்டான். அப்படியா? ஆமா. சரி, உன் வீட்டுல ஏதாவது களவு இருக்கம்மா? அக்கா, என் வீட்டுல மொத்தமா வந்தவன் மொத்தமா தூக்கிட்டு போயிருக்கான். மொத்தமா வந்தவன் மொத்தமா இருக்கான். வந்தவன் அப்படியே மொத்தமா இருந்த பொருள் அத்தனையும் எடுத்துட்டு போயிட்டாண்டி. அடப்பாவுங்க. ஆமா, இப்படி திறந்தோறும் நம்ம வீட்டுல களவு போயிட்டு இருக்குதே. ஆமா, கள்ளனை கண்டுபிடிக்க என்ன இல்லையாக்கா? ஆமா, 4 தெருவில் 4 பெண்களை காவல் வைத்து கள்ளனை கண்டுபிடிப்போம். அப்படின்னு இந்த தெருவில் யார் யார் எடுத்தினார்கள்? விளக்கே நல்ல தெருவதில் வள்ளி முத்து காவல் வைத்தாள். நல்ல தெருவதில் நீதல்ல மது காவல் வைத்தாள். நல்ல தெருவதில் வள்ளி முத்து காவல் வைத்தாள். நம்ம தெள்ளமுதை பள்ளி இருக்கட்டும், மேல தெருவில் நம்ம வெளிமுத்து அக்கா இருக்கட்டும், கீழ தெருவில் கிளிமொழி இருக்கட்டும், அப்ப நடு தெருவில் நாராயணன் இருக்கு. எந்த தெருவில் வந்தாலும் நடு தெருவில் வந்துட்டு தான் போகணும். ஆமா, அதனால நடு தெருவில் இருக்கவா நல்லவளா இருக்கணும். அப்படியா? நம்ம பெரிய பெரியவனா யாரு? பெரியவனா கட்டிக்காரியா இருக்கணும். அட்டையில பிடிச்சு கட்டி வைக்க அளவுக்கு இருக்கணும். அப்படியா? அது யார கொண்டு இருக்கலாம்? நம்ம நாராயணி அக்கா இருக்கட்டும். அப்படியா? இருக்கட்டும் 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 இருக்கட்டும். ஆமா, அவ இருந்தாதான் கல்லணி அழகா பிடிப்பா. அவ கோபத்துல இருக்காடி, என்னன்னு தெரியல. இருக்கட்டும் இருக்கட்டும். அவ எப்படி இருந்தாலும் மகன் இல்ல, அவ கல்லணை பிடிச்சிட்டு கூப்பிடுவா, நம்ம ஓடி போய் அவளை பிடிக்கும். அந்த நேரத்துல மொத்தமா சேர்ந்து பிடிப்போம். இருக்கட்டும் இருக்கட்டும். அவ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பா, அன்னைக்கு கோபத்திலேயே இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும். எனக்கு அது ஒரு சங்கடமா இருக்கு. அப்படியா? அவ கோபத்துல இருக்குது. ஆமா, இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டி இந்த பெண்கள் எல்லாம் காவல் இருக்கக்கூடிய நேரத்தில மாயை கண்டு நினைக்கின்றார் என்று நம்ம கணவனத்தாக நம்முடைய அத்தானை காப்பாற்ற முடியும் என்று நடைத்தறியில் வந்து நாராயண வீட்டுல வந்து கணவெடுத்தார். சத்தம் போட்டு கூப்பிடுறார்.
வச்சா இல்ல. ஆமா. அடியே ஆ. அடியே கண்ணடி ஓடி வாங்கடி. ஏன் விட்டுறாதடி வந்துட்டேன்டி. வந்த உடனே கண்ணன் எங்கன்னு கூப்பிட்டா. அம்மா கண்ணனுக்குடி. கண்ணனே தட்டிட்டு போயிட்டானே. கண்ணன் தட்டிட்டு போயிட்டானா? ஆமா. அம்மா எப்படி இருந்தா கண்ணன் அடையாளத்தை பாத்தியாக்கா? பார்த்தேனே. எப்படி இருந்தா? ஆளு கட்டியா இருந்தான். சரி. கருவியில நிறத்தில் இருந்தான். இருக்கட்டும். சுருண்ட முடியடி. சரி. அதுக்கு மேல ஒரு மயில் முடி. அப்படியா? ஆமா. என்ன நிறத்துல இருந்தான்? அதான் சொன்னேன் நீல நிறமாக இருந்தான்னு. கருநீல நிறம்டி. ஆமா. கையில ஒரு கொழுந்து வச்சிருந்தாங்க. ஐயா அது தேன்குழலா இருக்கண்டி, சாப்பிட கொண்டு வந்திருப்பான். ஐயா அது இல்லடி. அதான் சீம்குழல்டி. ஓ சீங்குழலா? ஆமா. ஆனா உனக்கு இவன் யாருன்னு உனக்கு தெரியுதாடி? அந்த பெரிய வீட்டுக்காரி யசோதா இருக்கா? ஆமா பெரிய வீடு. ஆமா அவளுடைய மகன் கண்ணன் தான் அந்த வேலை செய்வான். ஆமா அந்த பையனுக்கு தான் இந்த வேலை. பாருங்க நம்ம எல்லாரும் போய் பராதி சொல்லுவோம். வாங்கி சரி. எல்லா பெண்களும் யசோதி இடத்தில் வந்தாள். தாயம்மா சுதா உங்கராய துளு தாயம்மா சுதா உங்கராய துளு ஆயல் கோபால கிருஷ்ண செய்யும் ஜலத்தை கேளா. சொல்லி போராடினா. அடியே யசோதை இடத்தில் வந்து பெண்கள் எல்லாம் சொன்னார்கள். என்னப்பா? அடியே யசோதா. அடியே உன் பிள்ளை இருக்கிறானடி. என் மைனி இப்பதான் வந்து தூங்குறா மைனி. அது பிள்ளையடி பிள்ளை. என்ன? கர்வா பிள்ளை. என்ன? உன் பையன் இருக்க மாட்டீங்க. என் மோய். உன் பிள்ளைதான். என் பிள்ளைன்னு சொன்னு. சரி சொல்லி பாருங்களா? உன் பிள்ளைதான். அந்த கர்வா பையன் இருக்க மாட்டீங்க. அம்மா யாரு? என் பிள்ளை கருவா காலம் முடிச்சு போடுறேன். அந்த பையன் தான் வந்து எங்க வீட்டுல வந்து என்ன செய்தான் தெரியுமாடி? எங்க வீட்டுல இருந்த பால் ஒரு வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டு போறான் பாத்து. உங்க வீட்டுல இருந்து என் பிள்ளை வந்து? ஆமா என் வீட்டுல வந்து என் புருஷனுக்கு வச்சிருந்த பாலை குடிச்சிட்டோம் பாத்து. குடிச்சுதானே? ஆமா. அதனால என் புருஷன் வந்து என் மேல ஒரே கோபமாக இருக்கிறேன். ஐயோ பரப்பா அழுது இந்த செய்தியா? நான் ஒண்ணும் செய்யல. உன் பிள்ளைக்கு வேலை என்னடி இது? என் புருஷனே பால் இல்லாம தூங்க மாட்டேன். ஐயோ கடவுளே. அவருக்கு வச்ச பால் இவன் எதுக்குடி குடிக்கணும்? 5 வயசுல நடத்த முடியாது, 50 வயசுல நடத்த இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? யாரு? அதுக்கு ஊர்ல இருக்கு வேணா பழி. இல்ல என் புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு கப்பு நிறைய பாலை குடிச்சிட்டு தான் தூங்குவாரு. என்னால எங்க அம்மா எல்லாம் 3 வயசுல பால் குடி நடத்திருக்கான். ஆமா அப்படியே 58 வயசாச்சு என்ன பால் குடிக்காமனாக்கி நான் என்ன செய்ய முடியாது? பசு மருந்தடி குடிக்கட்டும். அவர் குடிக்கட்டும்டி. அந்த மாட்டுக்கு உயிர் இல்ல பாவம். அந்த பசு மாட்டுக்கு இந்த மாடு குடிச்சு அந்த மாட்டுக்கு உயிர் இல்லாம போயிட்டு பாவம். பசு மாடுக்கு 2 மாடு அது ஒற்றை கரண்டு பாவம். சரி இருந்துட்டு போட்டு என்ன செய்வது? என் புள்ள வந்தானே சொல்றீங்க. எப்ப வந்தா எந்த நேரத்துல வந்தா சொல்லு. எத்தனை நேரத்துல வந்தா? அப்படியே அடியே உன் பிள்ளை முந்தான வந்தா, நேற்றைக்கு வந்தா, இன்னைக்கு வந்தா, நாளைக்கு வருவான், நாளை கழிச்சு வருவாண்டி. வந்துகிட்டே தான் இருப்பான். ஏன்னா கடவுள் எடுத்தவன் அப்படியே தான் வருவாண்டி. பாரு உன் பிள்ளை இனிமேல் வராமல் நீதான் பார்க்கணும் பாத்துக்க. உன் பிள்ளைய முதல்ல கூப்பிட்டு கேளுடி. கூப்பிட்டு கேக்குறேன். நல்ல பையன். என்ன? ஆமா. உன் பிள்ளைய கூப்பிட்டு நீ முதல்ல. மகனே கண்ணா. அம்மா. வா மக்களே. என்னம்மா? உங்க வீட்டுல போய்